டியர் ஸ்டூடெண்ட் பேரண்ட் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். ஃபியூச்சர் எஜுகேஷன் ரமேஷ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் கேட்டிங்க அப்படின்னா, ஹரியானாவில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெட்டினரி காலேஜ்னு சொல்லக்கூடிய ஆர்பிஎஸ் வெட்டினரி காலேஜ் தான் வந்திருக்குங்க. ஹரியானாவில் மகேந்திரகர் அப்படிங்கிறதுல இருக்குது. விசிஏவோட அப்லோடு கொண்ட காலேஜ். இந்த காலேஜில் நம்ம தமிழ்நாடு, நம்ம சவுத் இந்தியா, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா நிறைய பேர் வந்து படிச்சிருக்காங்க. ஸோ இந்த 2025 வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம சென்னை, நீங்கள் ஆம்பூர் இப்போ குடிமாறிட்டீங்க இல்லையா? ஆமாம் சார். ஓகே. கிருபாகரோட அப்பா வந்திருக்காரு, ப்ளஸ் அவரோட நண்பரும் வந்திருக்காரு. 35 வருடங்கள் 2 பேருக்கு நட்பு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா காலையிலேருந்து மீட் பண்ணி பேசிட்டு இருக்கோம். ஸோ இப்போ இவங்க இந்த காலேஜை விசிட் பண்ணிருக்காங்க. ஸோ அவங்க என்ன இந்த காலேஜை வந்து எப்படி சொல்றாங்க, எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நம்ம கேட்டுக்கோம். சார் எல்லாருக்கும் வணக்கம். சரிங்க சார், இப்போ நீங்கள் தம்பிக்காக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வெட்டினரி கோர்ஸ் எடுக்க வந்திருக்கீங்க. ஆமாம் சார். இந்த வெட்டினரி கோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு விருப்பப்பட்டது, இல்லை உங்கள் ஃபேமிலிக்கு விருப்பப்பட்டது, இல்லை தம்பிக்கு விருப்பப்படுது. ஸோ எந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த வெட்டினரி கோர்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணீங்க சார்? ஆக்சுவலாக தம்பிக்கு வந்து மெடிசன் தான் ட்ரை பண்ணோம். எம்பிபிஎஸ் ட்ரை பண்ணோம். ஓகே. பட் அதுக்கான ஸ்கோர் இல்லை. அதுக்கடுத்து பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கிற கோர்ஸ்னு பார்த்தோம்னா பிவிஎஸ்சி கொஞ்சம் நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. ஓகே. சரி, அதை தம்பிக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணோம். சரி, அதை கோர்ஸ் எடுக்கிறேன்னு சொன்னார். பட் அதுக்கும் வந்து நம்ம தமிழ்நாட்டில் ட்ரை பண்ணும்போது அதுக்கான ஸ்கோர் வந்து கவர்மெண்ட் காலேஜில் இல்லை. தென் அதுக்கப்புறம் தான் உங்களுடைய வீடியோஸ் நாங்கள் யூடியூப்பில் பார்த்து உங்களை அப்ரோச் பண்ணோம். சரிங்க சார், உங்களோட கைடன்ஸ் எங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப சந்தோஷம் சார். சரிங்க சார், இப்போ தம்பி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு 2 வருடங்கள் வந்து நீட் ப்ரிப்பேர் போயிட்டீங்க. ஸோ இப்போ 3ஆவது டைம் எழுதும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஸோ அதுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா வெட்டினரிக்கு போகலாம் அப்படிங்கும்போது ஒரு முழு சந்தோஷத்தோடு தான் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லைங்களா? கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணிட்டு எம்பிபிஎஸ் காலத்துக்கு ஈக்குவலாக என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது வெட்டினரி கண்டிப்பாக சூஸ் பண்ணலாம். ஏன்னா அக்ரி ஃபீல்டுக்கு போகலாம், ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கு, பவுல்ட்ரி ஃபார்முக்கு, பால் பண்ணைகளுக்கு, அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான ஸ்கோப்ஸ் இருக்குது. சரிங்க சார், இப்போ இந்த வெட்டினரி எடுக்கணும் அப்படின்னு சூஸ் பண்ணிட்டோம். காலேஜ் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்பெக்ட் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து தமிழ்நாட்டில் கவர்மெண்ட் காலேஜ் போது டஃப்பான இருக்குது. இப்போ ப்ரைவேட் காலேஜ்னு போகும்போது நார்த் இந்தியாவில் ஹரியானா, ராஜஸ்தான் அந்த மாதிரி இடங்கள்ல. ஸோ இப்போ நம்ம வந்து ஆர்பிஎஸ் வெட்டினரி காலேஜ் வந்திருக்கோம். சரிங்களா? இப்போ இந்த காலேஜை விசிட் பண்ணும்போது உங்களுக்கு ஃபெசிலிட்டி ஆகட்டும், மற்ற சில விஷயங்கள்லாம் எப்படி இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் சார். ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்குது சார் காலேஜ். ஓகே. நல்ல பீஸ்ஃபுல்லாக, நல்ல அட்மாஸ்பியர், மெயினாக வந்து நல்ல அட்மாஸ்பியர். ப்ளஸ் வந்து இப்போ எல்லா பில்டிங்ஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எல்லாம் அருமையாக இருக்குது. ஏன்னா ரொம்ப நல்லா இருக்குது எல்லாமே. அதுவும் ரொம்ப நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ஹாஸ்டல் கூட எல்லாம் க்ளீனாக இருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் பேசணும், எல்லாமே ஸ்டூடெண்ட்டோட ரிவ்யூவும் ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. ஸ்டூடெண்ட் எந்த மாதிரி வந்து சொல்றாங்க சார் காலேஜ் பத்தி? எஜுகேஷன் எதை பத்தி சொல்றாங்க உங்களுக்கு? எஜுகேஷன் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. பட் கொஞ்சம் லாங்குவேஜ் கொஞ்சம் ஹிந்தி கொஞ்சம் தெரிஞ்சா பெட்டரா இருக்கும்னு சொல்றாங்க. பட் ஆனா மேனேஜபிளா இருக்கு. நாங்களே கத்துக்கிட்டோம்ன்றாங்க ஒரு வருஷம். கொஞ்சம் ஈஸியா ஒரு நேரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா ஆயிடுச்சு. நல்லாவே நாங்க இப்போ ஸோ அந்த மோட் ஆஃப் டீச்சிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இஞ்சி இருக்கு அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு இது இருக்கு. பேசும்போது கலந்து வந்துடும்ல அவங்களோட லாங்குவேஜ் எல்லாம் வந்துடும். பட் நம்ம ஊர்ல இப்போ நம்ம பேசும்போது ஃபுல்லா இங்கிலீஷ்ல தான் நம்ம மீடியம் ஆஃப் இதை கோச்சிங் இருந்தாலுமே ஒரு பேசும்போது நடுவில் என்னப்பான்னு ஒரு வார்த்தை வரும். அந்த மாதிரி வரும். அது மாதிரி வர்றது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு புரியாது. அந்த அது ஒரு சின்ன இதுதான். அது இது பண்ணலாம். பட் மெயினாக பார்த்தீங்கன்னா அந்த காலேஜை பொறுத்த வரைக்கும் வந்து அந்த கேம்பஸ் ஃபுல்லாக சுற்றி பார்த்தாச்சு. இன்ஜினியரிங், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எல்லாமே இருக்கு. பியூட்டிஃபுல்லாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல ஒரு வெல் மெயின்டைனாக இருக்கு. மெயின்டைன்டாக அந்த ஹாஸ்டல்லாம் பார்த்தோம், பக்காவாக இருக்கு. ஈவன் அந்த கேண்டீன்ஸ் எல்லாமே நல்லா இருக்கு மெயின்டெனன்ஸ். சரிங்க. நல்ல ஆம்பியன்ஸ் கூட, நல்ல சரௌண்டிங். ஓகே. எங்க அந்த ஹீட் டெம்பரேச்சர் கொஞ்சம் ஜாஸ்தியாக அது நம்ம வந்து சம்மர் நல்லா இருக்கும். இல்லை, இது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி தான் சார் ஆகும். இது வந்து உங்களுக்கு 9 மந்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த சம்மர் சீசன் மாதிரி இருக்கும், கொஞ்சம் மாறும். அப்புறம் வின்டர் சீசன் ஒரு 3 மாதம் இருக்கும். அது அட்ஜஸ்ட் ஆயிரும் பசங்களுக்கு. ஏன்னா கிளாஸ் ரூம்ஸ் ஏசி, ஹாஸ்டல்ஸ் ஏசி இருக்கும்போது வந்து அது இதாக இருக்கும் உங்களுக்கு. அதுவும் எல்லாமே ஆடிட்டோரியம் வந்து எல்லாமே ஏசியில தான் இருக்கு. அவங்க கிளாஸஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவா தெரியாது. சூப்பரா சொன்னீங்க. கிளாஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணும்போது இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே தெரியாது, தூக்கி போட்டு போக வேண்டியதான். சரி, இங்க நீங்க வெட்டினரிக்கு ஹாஸ்பிட்டல் போனீங்களா? ஸோ அங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு எப்படி சார் உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலும் நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் கொஞ்சம் இது கம்மியாக தெரியுது, கேசஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்க மாதிரி இருக்குது. பட் எனிவே ஓகே. காலேஜ் மற்ற எல்லா ஃபெசிலிட்டிஸும் பார்க்கும்போது அது ஒரு மைனர். லைவ் ஸ்டாக்லாம் எப்படி சார் இருக்கு? லைவ் ஸ்டாக்கும் பார்த்தோம், நல்லா எல்லா குவாலிட்டியும் ரொம்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அஸ்பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட் பேரண்ட் விரும்பி ஒரு காலேஜ் எடுக்கிறாங்க அப்படின்னா
அதில் இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நல்ல ஒரு சந்தோஷமாகவும் இருக்கும், சில விஷயங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் வாட் எவர் இட் இஸ், நீங்கள் வந்தது படிக்க வந்தது, ஸோ அதுக்கு ப்ராப்பரான ஒரு இடம் கிடைச்சது அப்படின்னா அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணுங்கள். சார் நீங்கள் அட்மிஷன் நீங்கள் எடுக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணுறது ஒரு நல்ல விஷயம் இல்லை சார். தேங்க்யூ சார், ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ.